அனைவருக்கும் வணக்கம். கடகராசி குரு பேச்சு பலன்கள் 2024 1/5/2024 குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சாகிறார். இது கடகராசிக்கு 11ஆம் இடம். 10ல் இருந்த குரு பகவான் கடகத்துக்கு நன்மை செஞ்சாருன்னா இல்லை. ஏன்னா 10 அவர் நன்மை செய்கிற இடம் கிடையாது. 2, 5, 7, 9, 11 என்பது குருவோட பிரசித்திப்பட்ட ஸ்தானங்கள். இதில் இருந்தால் பார்த்தால் அவர் நன்மை செய்வார். 5, 7, 9 அவர் பார்வை பலம். 2, 5, 7, 9, 11 அவர் அமர்வது என்பது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வீடுகளாகும். இப்போ 11ல் குரு பேச்சாகி கடகத்துக்கு நன்மை செய்ய போகிறார். அஸ்தம சனி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சினால் கடகராசிக்கு நன்மை அதிகம். இந்த வருடம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கலாம் சனி பிரச்சனையிலிருந்து. பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்க்குறார். 2ஆம் இடம், 3ஆம் இடம். 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக கலசிரஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்க்கறது மூலமாக தைரியம் தன்னம்பிக்கை உங்களுடன் அதிகரிக்கப் போகிறது. சிறு பயணங்கள், இடமாற்றம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். செய்தி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, எழுத்துத்துறை, பத்திரிகை நிருபர், தூதுவர் இவங்களுக்கெல்லாம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் ஒரு ப்ரொமோஷன், இடமாற்றம், பதவி உயர்வு, சன்மானங்கள் கிடைக்க ஒரு காலகட்டமாகும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். இதனால் சிறு விரயம் செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கருதப்படுவார்கள். பூர்வ ஜென்ம வினைகளினாக அளவீடு, பூர்வீக சொத்து கிடைக்க ஒரு வாய்ப்பு. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறது. அதில் நடந்து வந்த கேஸ் அதன் மூலயமா அது முடிஞ்சு பூர்வீக சொத்து பத்திரங்கள் தங்கள் பேரில் கிடைக்கப்பெறுவது இதெல்லாம் இந்த வருடம் நடக்கும். நற்பண்புகள், இணக்கமான தன்மை ஏற்படும். காதல் உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடகராசிக்காரர்கள் இளைஞர்கள் காதல் வயப்பட வாய்ப்புள்ளது. அதே மாதிரி இசைத்துறை, கலைத்துறை போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்கள் நிறைவேறுதல். புத்திர பாக்கியம், நீண்ட காலமாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஆண்டாக இருக்கும். அதே மாதிரி மீண்டும் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வருடம் அது இனிதே நிறைவேறும். புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்களின் மாற்றம் ஏற்படும். தம்பதியினருக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இரக்க குணம் அதிகரிக்கும். பிறரை மகிழ்வித்து இணக்கமான பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சூதாட்டத்தில் போன்றவற்றில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வோம். ஷேர் போன்ற மறைமுக வருமானம் இந்த வருடம் உங்களுக்கு லாபகரமாக அமையும். கமிஷன் தொழில் வெற்றிகரமாக கைகூடி வரும். புத்தி ஓட்டத்தின் மூலமாக செயல்படுங்கள். எண்ணங்கள் ஈடேறும். குரு 9ஆம் பார்வையாக கலசரஸ்தானத்தை பார்க்கிறார். திருமண அமைப்பு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். நீண்ட காலமாக திருமணத்துக்கு வரன்பாட்டு கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஒரு சுப நிகழ்ச்சியாக நடக்கும். திறமை மிக்க கடகராசினியர்களுக்கு அந்த திறமை மூலமாக இந்த வருடம் வருமானம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். மகிழ்ச்சி, தாம்பத்திய சுகம் ஏற்படும். நண்பர்கள், பங்குதாரர்கள் கூட உறவுகள், இணக்கமாக உறவுகள் நல்லபடியாக நடக்கும். உடலின் அடிவயிறு, தொப்புள் போன்றவற்றில் சில உபாதைகள் ஏற்பட்டு தீரும். இதெல்லாமே குரு 9ஆம் பார்வையாக கலசஸ்தானத்தில் பார்வைப்படுவதால் ஏற்படும் பலன்கள். இப்போ குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஏற்படும் பலன்கள் பார்ப்போம். குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் தனவரவு எந்த குறையும் இல்லாமல் தடங்களின்றி கிடைக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். புதிய தொழில் தொடங்குறது, உயர் பதவி, ப்ரமோஷன்ஸ், அதிகாரிகளோட இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கிறது போன்ற கௌரவம், அந்தஸ்து போன்ற பதவிகள்
கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் இருக்குது. ஜாதகரின் செயல்திறன், பணிகளை விரைந்து நிறைவேற்றல், பணிகளின் நிறைவேற்றலில் இருந்த தடைகள், அதே பிளானிங் ப்ராசஸ், ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அது நடக்கலை அப்படின்றத இந்த வருஷம் பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதெல்லாமே இந்த வருடம் நடக்கும். அரசு வெகுமதி, அரசு பாராட்டு, சான்றிதழ்கள் போன்றவற்றை போட்டிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு கடகராசினியர்களுக்கு அனுகூலமாக அமைகிறது. அதே மாதிரி கர்ம காரியங்களில் ஈடுபடுறது, மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது போன்ற காரியங்களில் வந்து ஈடுபடுவார்கள் கடகராசினியர்கள். நீண்ட நாட்களாக மூதாதையர்களுக்கு கொடுக்காத தர்ப்பணங்கள், காரியங்கள், தர்ம காரியங்கள் இந்த வருடம் வந்து நீங்கள் செய்வீங்க. இது மட்டும் இல்லாமல் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, கேது பகவான் வந்து உங்கள் 3ஆம் இடத்துல, அதாவது கன்னி ராசியில் இத்தனை ஒரு 5 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் 10ஆம் மாதம் வந்து பேச்சானார் துலாம்லேருந்து கன்னிக்கு. ஸோ 3ல் கேது ட்ராவல் பண்ணுறது ஒரு நல்ல விதமான ஒரு பலனை கொடுத்தாலும், அதில் குரு பார்க்கறதுனால ஆடோட அட்வான்டேஜாக இப்போது கடகராசிக்கு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி 15/10/2024 வக்கர ஸ்டேஜுக்கு போகிறார். இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுனால ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து 100% பலன்களை தரும். இது வக்கர நிவர்த்தி எப்போ அடைகிறாருன்னா 11/2/2025 தை 29ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் உங்கள் எண்ணங்களை, செயல்களை அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி எண்ணங்களையும் செயல்களையும் 100% சக்ஸஸ்க்கு கொண்டு செல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது குரு பேச்சு பொது பலன்கள், ஜாதக ரீதியான பலன்கள் அல்ல. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.